வணக்கம் மக்களே. நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆடி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கூட்டம் இருக்காதுன்னு நினச்சி வந்தால் எல்லோரும் அதுமாரி நினச்சி வந்திருக்காங்க போல். நல்ல கூட்டம். பொங்கல் வைக்கிறவங்க பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம அப்போ தான் வந்துட்டு இருக்கோம். பார்க்கிங் ஃபுல்லாக இருக்குது நிறைய. இந்த பக்கம் போலீஸ் பாதுகாப்பும் இருக்காங்க. 10-15 போலீஸுக்கு மேலே இருக்காங்க பாதுகாப்புக்கு. பாதுகாப்பு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படியே வந்தோன்னா நம்ம லைன் நிற்கிறதுக்கோசரம் அங்கே நார்மலாக பார்த்துட்டு உள்ளே போகிறோம். ஒன்று வந்து பொது தரிசனத்துக்கு இந்த பக்கம் நிற்கிது. இந்த பக்கம் பொது தரிசனம் தான் நினச்சி நிற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 100 ரூபா டிக்கெட்டு. டிக்கெட்லாம் எதுவுமே தரல. இப்போ 100 ரூபா டிக்கெட்டுக்கு தான் இங்கே நின்றுட்டுருக்காங்க. இவங்க எல்லாருமே 100 ரூபா டிக்கெட்டுக்கு நிற்கிறாங்க. அந்த சைடில் நிற்கிறவங்க எல்லாம் பொது தரிசனம். பொது தரிசனத்துக்கு டைம் ஆகுது. 100 ரூபா டிக்கெட்டுக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகிடுச்சிங்க மக்களே. சாமியை பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு. நல்ல கூட்டம். நேற்று அதை பாருங்கள், ஃபோட்டோஸும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். நம்ம எடுத்தது செல்ஃபி. அப்புறம் அப்படியே நின்று பார்த்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு வழியாக வெளியே வந்தாச்சு. இது உள்ளே நிற்கும்போது, லைனில் நிற்கும்போது தான் உள்ளவும் நல்ல கூட்டம். இந்த அவர் தான் 100 ரூபா டிக்கெட் வாங்குறாரு. டோக்கன்லாம் எதுவுமே கிடையாது. டிக்கெட்டு மட்டும்தான் காசு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வாங்குகிறாங்க. குழந்தைங்களுக்கு இல்லை, நார்மலாக பெரியவங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் காசு வாங்கிட்டுருக்காங்க. உள்ளே நார்மலில் எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க பாருங்கள். நல்ல கூட்டம், க்ரௌடு. அந்த லாஸ்ட்டு போய்ட்டு லெஃப்ட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒரு 5-6 கியூ நிற்கிது. லெஃப்ட் சைட்லேயும் ஒரு 5-6 கியூ நிற்கிது. இது 100 ரூபா தரிசனத்துக்கு ஷார்ட்டாக ஒரு 3 லைன் மட்டும் நின்று மடக்கி விட்றாங்க. 3-4 லைன், 1 2 3 4 5 லைன் மடக்கி விட்றாங்க மக்களே, 100 ரூபா தரிசனத்துக்கு மட்டுமே. அப்புறம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து நம்ம கடைங்க அதை பாருங்கள். போண்டா போடுறது, போண்டா, வடை, பஜ்ஜி அங்கே இருக்க கடைங்க எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு விளையாட்டு உரிய அந்த ராட்டினம், சர்க்கஸு, துப்பாக்கி சுடுறது, பலூனு எல்லாமே இருக்குது மக்களே. பார்த்திங்கன்னா அதிகமாக சோடா கடைங்க தான் இருக்குது. சோடா அந்த தான் அந்த கடைங்க ஏகப்பட்டது இருக்குது. ஒரு ஆயா கடையில் பாருங்கள், ஆயா வளையல் வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் போண்டா சுடுறாங்க. சூடாக எல்லாருமே அந்த விறகு அடுப்பு வச்சுட்டு சுடுறாங்க மக்களே. இது பாருங்கள், இதுதான் காரு, குழந்தைங்களுக்கு உண்டானது. பலூன் சுடுறது. அப்புறம் ராட்டினம் வரும் பாருங்கள், ரவுண்டு ராட்டினம் அதை இருக்குது பாருங்கள். தூரத்துலேருந்து கிட்டேருந்து எடுக்கலை, தூரத்துலேருந்து எடுத்துருக்கோம். இது பாருங்கள், அசுர தாலாட்டு. இது எல்லாமே இருக்குது மக்களே. டீ ஷாப்பு எல்லாம் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பானை கடைங்களும் ஒரு 5-6 கடைங்க இருக்குது. பானை, சட்டி, உண்டியல் அதெல்லாம். கூட்டம் நல்ல க்ரௌடு நல்லா இருந்தது மக்களே. அதை பாருங்கள், இதுதான் கன்னியம்மன் கோயில் மெயின் வெளியில் வந்த வழி, கோபுரம். இது எல்லாமே இருக்குது. கூட்டத்தை பாருங்கள். முதல் வாரம் இப்போவே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா, 3ஆம் வாரம் எவ்வளோ கூட்டம் இருக்கும் பார்த்துங்க. கால் வைக்கிற இடம் இருக்காதாங்க 3ஆவது வாரத்துக்குள்ள. முடிஞ்ச அளவு மக்களே நார்மல் டேஸில் போனோன்னா போயிட்டு வந்துடுங்க. உடம்புக்கு முடியாதவங்கலாம் கூட்டத்தில் கூட்டும் போகாதீங்க. நன்றி மக்களே. ஒரு 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் வரும், அதை மட்டும் பாருங்கள். எல்லாமே ஃபோட்டோஸ் தான் வரும், பாருங்கள். நன்றி, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. உங்களோட சப்போர்ட்டு தான் நான் வளரணும். தேங்க்யூ மக்களே.